வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்களே வாரி, அன்பர்களே வாரி, அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற. அன்பர்களே வாரி, அன்பர்களே வாரி, இன்ப நிலையதை ஏக நிலையதை அன்பு நிலையதை அறிந்திடலாம் இன்று. இன்ப நிலையதை ஏக நிலையதை அன்பு நிலையதை அறிந்திடலாம் இன்று. அன்பர்களே வாரி, அன்பர்களே வாரி. தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் என்று நினைந்ததால் ஏனென உணர்ந்தோம். தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் என்று நினைந்ததால் ஏனென உணர்ந்தோம். அன்றாட வாழ்க்கை அறிந்து அனுபவிக்க இன்றினும் விரைந்து எழுச்சி பெற்றுயிர். அன்றாட வாழ்க்கை அறிந்து அனுபவிக்க இன்றினும் விரைந்து எழுச்சி பெற்றுயிர். அன்பர்களே வாரீர், அன்பர்களே வாரீர். பூரண தூலமும் பொருந்தும் சோகுமம் காரணமான கருவையும் அறிந்து. பூரண தூலமும் பொருந்தும் சோகுமம் காரணமான கருவையும் அறிந்து. ஆரணமான அணுவறிந்து சூட தாரகமோன தவத்தில் நிலை பெற. ஆரணமான அணுவறிந்து சூட தாரகமோன தவத்தில் நிலை பெற. அன்பர்களே வாரி, அன்பர்களே வாரி. எத்தனை ஆயிரம் ஆயிரம் இன்பங்கள் இவ்வுலகெங்கும் பேரண்ட முழுமையும். எத்தனை ஆயிரம் ஆயிரம் இன்பங்கள் இவ்வுலகெங்கும் பேரண்ட முழுமையும் அத்தனருள் ஆட்சியாக நிறைந்துள்ளார். அறிவை விரித்து அனைத்தும் துய்தின்போர அத்தனருள் ஆட்சியாக நிறைந்துள்ளார். அறிவை விரித்து அனைத்தும் துய்தின்போர. அன்பர்களே வாரி, அன்பர்களே வாரி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நீடாயுள் உடல் நலம் நிறை செல்வம் விஞ்ஞானம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நீளாயுள் உடல் நலம் நிறை செல்வம் விஞ்ஞானம் ஓங்கி சிறப்புற்று உள்ள நிறைவோடு உள்ளொளி பெருக்கி உண்மை பொருள் காண. ஓங்கி சிறப்புற்று உள்ள நிறைவோடு
உள்ளொளி பெருக்கி உண்மை பொருள் காண அன்பர்களே வாரி, அன்பர்களே வாரி. வாழ்க வளமுடன். இறைவணக்கம். அழுத்தமெனும் முந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழுமுதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனிலறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்திதுவே, என் சந்தோஷ செய்திதுவே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாம் தவம் செய்வதால் மன அலைச்சல் விகிதம் குறைகிறது. சாதாரணமாக மனிதருக்கு அந்த சைக்கிள்ஸ் ஃப்ரீக்வன்சிங்கிறது 14 முதல் 20 வரை இருக்கும். நம்ம ஆக்கினை பண்ணும்பொழுது ஒரு 10 விகிதம் குறையும். பின்பு துரியம் பண்ணும்பொழுது 5 to 7. மனம் விரிவடைய விரிவடைய 1 இல்ல 2. இதனால் என்ன பயன் என்றால், இந்த ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ்ங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு குறையுதோ அதனுடைய வீச்சு, அதனால் லெங்த், நம்ம வேவ் லெங்த்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அது கூடும். அதாவது நம் என்ன ஆற்றலின் வலிமை பெருகும். நாம் தொடர்ந்து செய்ய செய்ய நாம் எண்ணும் எண்ணங்கள் செயலுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களோடு இணக்கமான எண்ண அலைகள், அதாவது our frequency will match with people we are moving around. தொடர்ந்து தவம் செய்வோம். இணக்கமான எண்ண அலைகளை நம் வீட்டில் இருப்பவர்களுக்கும் சமுதாயத்திற்கும் எண்ணி பழகுவோம். அவ்வகையில் இன்று சிறப்பாக தவம் நடத்திய அருள்நிதி
சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஞானக்களஞ்சிய கவி. விஞ்ஞானிகளுக்கு முனைப்பு வேண்டாம். இயற்கையே இருள் ரவி காற்று நீருலகம் எண்ணற்ற உலோக வகை ரசாயனங்கள் ஆற்று இயற்கையின் மலர்ச்சியை போல் மனிதன் எதைச் செய்தான்? இயக்க சீர்மை புலன்கள் இயங்க கருத்தாகி இயற்கையை போல் தான் செய்தால் இது தனித்த திறனோ? இயங்கும் புலன் 5 வகை உடல் கருவிகட்கு இயற்கை ஆற்றலை கொண்டே விரைவு கூட்டி கொண்டான். இயந்திரங்கள் நுண்கருவி அனைத்தின் தன்மை உணர்வி இயந்திரங்கள் நுண்கருவி அனைத்தின் தன்மை உணர்வி. நன்றி. வாழ்க வளமுடன். Good morning everyone. Be blessed by the divine. Today's granary of wisdom poem. No ego necessary for scientists. Every star and planet, including the sun, in the vast universe made of innumerable galaxies and groups of stars, travels along a specific path in accordance with the laws of nature. It may be compared to the human body with its array of limbs and organs, each one of which functions in accordance with certain unwritten laws of nature. The universe is a huge magnetic field characterized by a compressive and a repulsive force. Every object in the universe, irrespective of its size, weight, force, or qualities, moves around in accordance with the principles of specific gravity. The universe, with all its objects and forces, is held together by the self-compressive force of the divine state. It causes the universe as well as the individual energy particles and the huge celestial bodies lying within it to rotate. For example, water in the oceans evaporates or freezes to form ice depending on the temperatures. It boils at 100 degrees Celsius and freezes at 0 degrees Celsius. To ensure the safety of the creatures that live in the ocean, even in the freezing temperatures, ice blocks, which are lighter than water, float on the surface. This is an act of the divine. All things, whether on the land, water, or the air, are protected and provided for by the Almighty Providence. All of them are acts of divine compassion, essential for the well-being of the living beings. Roots of the trees travel far in search of water. The coconut tree carries the water absorbed by its roots to the fruits at the top for the benefit of all. Miracles performed by the divine consciousness which generates, operates, and destroys are many. It is God whose every action is an act of benevolence for the well-being of all. Maharishi says to the seekers of spiritual truth and science researchers, a life of peace and bliss will be possible only when one realizes the truth, universal being. Most people have a false belief that the self is the sentient physical body and do not know the quality and power of the self, how to deal with oneself, with fellow beings, and with all the inanimate and animate beings of the universe. Because man is a microcosmic creation of the great unified force, before attaining full mental maturity, he thinks he is great. The concept that he is great is correct, in that he is a part of the Supreme Being. But when he doesn't have the holistic view of his greatness with sufficient clarity to expand his view of greatness to encompass his fellow beings, such a conditioned and short-sighted
short-sighted concept reduces his quality to egoism and selfishness. A narrowly conditioned and selfish mind develops 6 temperaments. By the blessings of nature, man has wonderful limbs, senses, and knowledge. With all such combinations in his structure, he has developed numerous instruments and machines to increase the capacities of his senses and limbs. To balance the natural needs of the body and face natural disasters, he has developed several sciences such as production, technologies, medicine, hygiene, economics, politics, and philosophy of nature. Man has developed all these sciences enthusiastically, sincerely, and with great effort, but so far he is missing one important principle, that is, unified force of nature, which is the basic force and underlying principle of all sciences. Therefore, there is no proper coordination with one another of the above sciences. Also, man has no definite idea as to why and for whom all these are found. If he comes to understand the truth that all are only for the benefit of mankind as a whole, no science will create any adverse result against the happiness and well-being of mankind. If he dedicates his mind to reach the deepest point of his own consciousness as a revelation, he will know the super consciousness, the Almighty, which is the unifying phenomena and ultimate source of all the forces of the universe. Only by such understanding he will know that all the sciences evolved only to help the man who is the fractional consciousness. Then only all the present day sciences will be brought into harmony with one another without conflict, and all will be equally beneficial to the people of the world. Thank you all for the opportunity. Be blessed by the divine. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. என் கவி 1050 பாகம் 2ல கவியின் தலைப்பு விஞ்ஞானிகளுக்கு முனைப்பு வேண்டாம். இயற்கையே இருள், ரவி, காற்று, நீர், உலகம் எண்ணற்ற உலோக வகை ரசாயனங்களாச்சு. இயற்கையின் மலர்ச்சியை போல் மனிதன் எதை செய்தான்? இயற்கை சீர்மை புலன்கள் இயங்க கருத்தாகி இயற்கை போல் தான் செய்தால் இது தனித்திறனோ? இயங்கும் புலன் 5 வகை உடற்கருவிக்கு இயற்கை ஆற்றலை கொண்டே விரைவு கூட்டி கொண்டான். எந்திரங்கள் நுண்கருவி அனைத்தின் தன்மை உணர்வி என்பது கவிதையாகும். இயற்கை அமைப்பு அல்லது இயக்க ஒழுங்கு என்பது 4 வகைப்படும். முதலாவது இருப்பு நிலை ட்ரூத், சுத்தவெளி. ஆற்றல் நிலை எனர்ஜி, இறைத்துகள், வின். தோற்ற நிலை மாஸ், உயிரற்ற பொருட்கள். உணர்வு நிலை கான்சியஸ்னஸ், உயிரினங்கள். இப்போது கவிக்கு வருவோம். பகலில் சூரியனை பார்க்கின்றோம். சூரியனை எடுத்துவிட்டால் இருள் வரும். இரவில் வானத்தில் நட்சத்திரங்களை பார்க்கின்றோம். நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டால் மீதி நாம் பார்ப்பது சுத்தவெளிதானே. அந்த சுத்தவெளி கும்மிருட்டாக இருக்கிறது, கருப்பாக உள்ளது. இயல்பாக நடப்பதை இயற்கை என்கிறோம். அந்த இயற்கைதான் தன் அறிவாலும் ஆற்றலாலும் தன் நிலையில் மாற்றம் பெற்று சூரியன், காற்று, நீர், உலகம், கணக்கிட முடியாத உலோக வகைகள் ரசாயனங்களாகி உள்ளது. இவை அனைத்தும் இயற்கை தானாக மலர்ச்சி பெற்று இத்தனையுமாகி உள்ளது. இதை கொஞ்சம் நாம் விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் வேறுபாடுகளோடு பார்ப்போம். ஒரு பொருள் விளக்கம்தான் விஞ்ஞானம், மறைப்பொருள் விளக்கம்தான் மெஞ்ஞானம். உடலை பற்றி, உணவை பற்றி, உலகை பற்றி அறிந்து கொள்வது விஞ்ஞானம். அறிவை பற்றி, உயிரை பற்றி, உயிருக்கு மூலமான மெய்ப்பொருளை பற்றி அறிந்து கொள்வது மெஞ்ஞானம். விஞ்ஞானம் இல்லாத மெஞ்ஞானம் குருடு, மெஞ்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் நொண்டி என்கிறார் ஐன்ஸ்டீன். விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் இணைய வேண்டும் என்கிறார் சுவாமி விவேகானந்தர்.
இப்படி நாம் உணரும் போது மனிதனோ தனது புலன் சீராக இயங்க, அதனால் எண்ணங்கள் சிந்தனையாகி இயற்கை போல தானும் செய்தால் தனது திறமையினால் செய்ததாக தன்முனைப்பு கொள்கிறான். ஆனால் மனிதன் ஐவகை புலன் இயக்கங்களுக்கு வேகத்தை கூட்டிக் கொள்வதற்காக உடற்கருவிகளையும் உபகருவிகளையும் இயற்கையின் ஆற்றை தான் பயன்படுத்திக் கொள்கிறான். ஆனால் இங்கு விஞ்ஞானிகள் தவறான கணிப்பை பற்றி எடுத்துக்காட்டுடன் பார்ப்போம். விண் எனும் உயிரை பற்றி உணர்ந்தவர் விண்ணவர். விண்ணை பற்றி ஞானத்தை உடையவர்கள்தான் விஞ்ஞானிகள். விண்ணை பற்றி அறிந்தவர் ஏராளம். ஆனால் விண் என்னும் உயிரை பற்றி அறிந்தவர்கள் மிக குறைவு. வான்வெளியில் உலவும் விண்ணே உயிர் உடல்களில் சுழன்று வரும்போது உயிராக விளங்குகிறது என்பதை உணர்ந்தவர்களின் எண்ணிக்கை மிக குறைவு. மெஞ்ஞானிகளை பற்றி உயிரை பற்றி உணர்ந்த போதிலும் அதை விஞ்ஞானி கருவிகள் மூலம் விளக்க இயலவில்லை. காரணம், உயிர் என்பது மிக வேகமாக சுழன்று கொண்டே இருப்பதனால் கருவிக்கு எட்டாத நுண் பொருளாக மெஞ்ஞானிகளால் அதனை விஞ்ஞானிகளுக்கு எடுத்து காட்ட முடியவில்லை. கருவிகளை கொண்டு நிரூபிக்க இயலாத எந்த ஒன்றையும் விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே மருத்துவ விஞ்ஞானிகள் உடலை அறுத்து பார்த்து விட்டோம், உடலில் உயிர் ஒன்றும் இல்லை என்று கருத்தை கொண்டார்கள். காந்தத்தை உற்பத்தி செய்ய முடியுமா? ஐம்புலன்கள் மூலமாக வரும் விளைவுதான் அழுத்தம், ஒலி, சுவை, மனம். இதற்கு சரியான பதில் விஞ்ஞானத்தால் அறிய முடியவில்லை. அழுத்தம், ஒலி, சுவை, மனம் ஆகியவற்றுக்கு காந்த ஆற்றல் தான் காரணம் என்று வேதாத்திரியம் கூறுகிறது. காந்தத்தை உணர முடியாமல் உலக மக்கள் தவிக்கிறார்கள். விஞ்ஞானிகளோ ஒரு டைனமோ கருவியை கொண்டு சுழற்சினால் காந்தத்திலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது என்கிறார்கள். உண்மையில் காந்தம் என்பது மனிதனால் உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் தானா? இல்லவே இல்லை. காந்தம் என்னும் எந்த மனிதனாலும் உற்பத்தி செய்ய முடியாது. சுத்த வெளியின் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் விண்ணிலிருந்து வெளிப்படும் இறைத்துகள் காந்தமாகும். காந்தம் என்பது மிகப்பெரிய ஆற்றல். இறைநிலையே காந்த ஆற்றலாக ஊடுருவி பாவும் தன்மை உடையது. ஆகையால் அது ஒவ்வொரு பொருளும் நிரம்பி இருக்கிறது. காந்தம் இல்லாத இடமோ பொருளோ இல்லவே இல்லை. அவை அனைத்தும் இணைத்து கொண்டிருப்பது காந்த ஆற்றலாகும். அதனை தான் மேக்னெட், மிகப்பெரிய வலை என்று அழைக்கப்படுகிறது. அனைத்து பொருள்களிலும் உயிர்களிலும் காந்த ஆற்றல் வெளிப்படுகிறது என்பதை விஞ்ஞானிகள் இன்றும் உணரவில்லை. உணர்ந்து கொண்டால் உலகம் பல சிக்கல்களிலிருந்து விடுபடும் என்றார் மகரிஷி. மனிதனின் இயற்கையின் மலர்ச்சியால் இயந்திரங்கள், நுண் கருவிகள் ஏற்பட்ட மூலப்பொருள்களை கொண்டு செய்து உள்ளான். 1 கிராம் இரும்பை கொண்டு ஆயிரக்கணக்கான ஊசிகளை மனிதன் உற்பத்தி செய்ய முடியும். ஆனால் 1 கிராம் இரும்பை மனிதன் உற்பத்தி செய்ய முடியாது. அதைதான் இயற்கை மனிதனுக்கு அளித்த கொண்ட கொடையாகும். அணுக்கள் கூடிதான் எல்லா தோற்றங்களும் இயக்கங்களும் உண்டாயின என்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து விட்டார்கள். விஞ்ஞானத்தில் விண் என்னும் அணுக்களை பற்றி அறிந்து விட்டார்கள். அணுக்கள் முதல் நிலை யாது என்பதை இதுவரை அறியவில்லை. தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அணுவை பற்றியும் அணுவில் உள்ள அடங்கியுள்ள ஆற்றலை பற்றியும் அணுவின் மூல நிலையை பற்றியும் மிக தீர்க்கமாக ஆராய்ந்து விளக்கியுள்ளார்கள். அந்த முறையில் தான் தத்துவ விஞ்ஞான விளக்கங்களை எல்லாம் முழுமையாக சமுதாயத்திடம் தெரிவித்து மகிழ்ந்தார் வேதாத்ரி மகரிஷி. இறைநிலையான மலர்ச்சியான அனைத்து பொருள்களின் உற்பத்தி, இயக்கம், முடிவு அனைத்தும் அறிவுக்கு எட்டுகின்றன. ஆறாத அறிவு மனிதன் மட்டும்தான் தான் இது சாத்தியமாகும். மெஞ்ஞானத்தால் மட்டும் அறிவையும் அறிவின் இருப்பிடமாக தெய்வ நிலையை பற்றி உணர்ந்து கொள்ளலாம். சமுதாய முறையில் வாழும் மனிதன் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். ஒவ்வொருவரும் பிறர் தேவைக்கு விருப்பத்துக்கு போதிய மதிப்பளித்து தன் தேவைகளை விருப்பங்களை கட்டுப்படுத்தி கொண்டு வாழும் பொறுப்புணர்ச்சியை பெற வேண்டும். இந்த குணம்தான் மனிதனுக்கு மெஞ்ஞானத்தின் மூலம்தான் வர முடியும், வளர முடியும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஞானகளஞ்சிய கவி விளக்கம் அளித்த ஞானாசிரியர் அருள்நிதி
சாந்தி அம்மா அவர்களை அனைவரும் வாழ்த்துவோம். அருள்நிதி சாந்தி அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிகழ்வின் நிறைவாக பாடல்கள். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி குமரகுரு ஐயா அவர்களையும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஆனந்த் ஐயா அவர்களையும், உலகநல வாழ்த்து பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, உலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்தல், சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு புனர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், மொழித்துண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். ஆனந்த் ஐயா, வாய்ப்பு இருக்குங்களா? வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்மின்னாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம், தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாமுயிருடல்களில், மனமாமுயிருடல்களில், மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தினை வழிநடத்தி தந்து நற்சிந்தனை வழங்கிய ஞானாசிரியர்கள் மற்றும் பாடல்கள் பாடிய அன்பர்கள், நிகழ்வை ஒருங்கிணைத்தவர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம், உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை நிகழ்வு இறை அருளாலும் குருவருளாலும் இனிதே நிறைவடைகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.